ஸோ ஹாய் guys வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோத்தோ ரீஜனோட ஜிம் லீடரான ஜாஸ்மைனுக்கும் நம்ம ஆஷுக்கும் இடையில ஜிம் பேட்டில் வந்து நடந்தது. ஸோ அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஜோத்தோ லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி 5 ஜிம் பேட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவரோட 6th ஜிம் பேட்டிலுக்காக ஒலிவன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஜிம்முக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஜிம் லீடரான ஜாஸ்மைன் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஸ்டீல் டைப் எக்ஸ்பர்ட். இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் சேலஞ்ச் பண்ணுற. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா 2-on-2 போக்கிமான் பேட்டில் வந்து நடக்குது. ஸோ அந்த டைம் ஜாஸ்மைன் சூஸ் பண்ண அவங்களோட ஃபஸ்ட்டு போக்கிமான் என்னென்னா மேக்னிமைட். இது வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இதுக்கு அகேன்ஸ்டாக ஆஷ்மே வந்து பார்த்தோம்னா அவரோட எலக்ட்ரிக் டைப் போக்கிமானான பிகாச்சுவை வந்து சூஸ் பண்ணுறார். இந்த 2 எலக்ட்ரிக் டைப் போக்கிமான்ஸ் அகேன்ஸ்டாமே பயங்கரமான பேட்டில் வந்து நடக்குது. ஸோ அந்த பேட்டில் மேக்னிமைட் வந்து பார்த்தோம்னா அதோட தண்டர் வேவ் மூலமாக டேரெக்டாகவே பிகாச்சுவை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. பட் அந்த அட்டாக்கை ஓவர் கம் பண்ண பிகாச்சு வந்து பார்த்தோம்னா தண்டர் போல்ட் மூலமாக மேக்னிமைட்டுமே வந்து பார்த்தோம்னா அட்டாக் பண்ணதுனால மேக்னிமைட்டுக்கு ஒரு டேமேஜ் வந்து ஏற்பட்டுது. ஸோ அந்த டைம் ஜாஸ்மைன் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து தண்டர் வேவ் மூவ் வந்து யூஸ் பண்ண சொன்னாலுமே இதை கேட்ட ஆஷ்மே வந்து பார்த்தோம்னா குயிக் அட்டாக் மூவ் வந்து யூஸ் பண்ண சொன்னதுனால அந்த தண்டர் வேவ்லேருந்து தப்பிச்ச பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா குயிக் அட்டாக் மூலமாக டேரெக்டாகவே மேக்னிமைட் அட்டாக் பண்ணதுனால மேக்னிமைட்டுக்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பீக்காச்சுவோட தான் வின் பண்ணியிருந்தாலுமே அது பயங்கரமாக டயர்டாக இருக்குது. ஸோ ஜாஸ்மினுமே அவங்களோட ஒரு போக்கிமான் டிஃபீட் ஆயிருந்தாலுமே அவங்களோட ஃபைனல் போக்கிமானா ஸ்டீலிக்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். அந்த டைம் பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே ஸ்டீலிக்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலை. இன்ஃபேக்ட் குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே எந்த வகையிலுமே பாதிப்பு வந்து ஏற்படுத்தலை. ஸோ அதுக்கு பிறகு ஸ்டீலிக்ஸ் அதோட அயன் டெயில் மூவ் மூலமாக அட்டாக் பண்ணதுனால பீக்காச்சுக்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து நம்ம ஆஷுமே அவரோட ஃபைனல் போக்கிமானா சிண்டக்குயில வந்து சூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இந்த 2 போக்கிமான்ஸ் அகேன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் சிண்டக்குயில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணுது. இதுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டீலிக்ஸ் வந்து பார்த்தோம்னா சாண்ட்ஸ்டோம் மூவ் வந்து யூஸ் பண்ணுது. பட் அந்த சாண்ட்ஸ்டோமோட முடிவில் தான் தெரிய வருது ஸ்டீலிக்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த டிக்கை வந்து யூஸ் பண்ணிடுச்சு சாண்ட்ஸ்டோம் டைம்லையுமே. அதுக்கு பிறகு டிக்லேருந்து வெளியே வந்து சடனாக அயன் டெயில் மூவ் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்த்தது. பட் அது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் மிஸ்லாம் வந்து நம்ம சிண்டாக்குயில் வந்து தப்பிச்சிருச்சு. இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அட்டாக் பண்ணுற நிலைமைக்கு போகும்போது நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ண சொன்னதுனால ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணி அது டேரக்ஷனே வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணிடுச்சு நம்ம சிண்டாக்குயில். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஸ்டீலிக்ஸ் வந்து பார்த்தோம்னா கிரன்ச் மூவ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வரும்போது ஸ்மோக் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா சிண்டாக்குயில் வந்து தப்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு ஆல்ரெடி நம்ம ஸ்டீலிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிக் மூவ்னால அங்கங்கே வந்து பார்த்தோம்னா ஹோல்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக போன சிண்டாக்குயில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணி டேரெக்டாகவே வந்து பார்த்தோம்னா ஸ்டீலிக்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ என்னதான் இருந்தாலுமே ஸ்டீலிக்ஸோட அயன் டெயில் மூவ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து நோட் பண்ணார். அந்த டைம் சிண்டாக்குயில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணுது. இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா ஸ்டீலிக்ஸுமே வந்து பார்த்தோம்னா சாண்ட்ஸ்டோம் மூவ் வந்து யூஸ் பண்ணுது. அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து இன்னமும் அதிகமாக யூஸ் பண்ணுன்னு சொன்னதுனால சிண்டாக்குயில் அதோட ஃபுல் பவர் மூலமாக ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு வந்து பார்த்தோம்னா அந்த சாண்ட்ஸ்டோமை டேரெக்டாக ஃப்ளேம் த்ரோ அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸோ ஸ்டீலிக்ஸ் யூஸ் பண்ண அந்த சாண்ட்ஸ்டோமே பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சதுனால அந்த சாண்ட்ஸ்டோம் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தோம்னா விரில் விண்ட் ஃபயராக வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த விரில் விண்ட் ஃபயர் அட்டாக் மூலமாக ஸ்டீலிக்ஸ் ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆஷோட சிண்டாக்குயில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டீலிக்ஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால இந்த பேட்டிலோட முடிவில் நம்ம ஆஷ் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இதனால அவருக்கு பேட்சுமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் கைஸ் இந்த ஜாஸ்மைனுக்கும் ஆஷுக்கும் நடந்த இந்த ஜிம் பேட்டிலில் ஃபைனலாக நம்ம ஆஷ் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜோத்தோ லீக்குக்காக அவரோட நெக்ஸ்ட் 7th ஜிம் பேட்டில் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் அகேன்ஸ்டாக பயங்கரமாக பேட்டில் பண்ணார். ஸோ அதை பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.